மன்றாடி செபிக்கும் பொழுது தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொலை செய்ய வேண்டும் என்று வந்த அண்ணன் தன்னுடைய தம்பியை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளை, யாராகிலும் ஒரு மனிதர்கள் நமக்கு விரோதமாக நம்மளை அழிக்க வேண்டும், நம்மை இல்லாமல் காலிப்பட வேண்டும் என்று நினைத்தால் நாம் தேவனோடு கூட போராடி செபிக்க வேண்டும். மனிதனுடைய கோபம் கத்தனம் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மை உயிரோடு வெளியிருக்க. மனிதனுடைய கோபம் சாதாரண கோபம் அல்ல, அது நம்மளை விழுங்குற ஒரு கோபம், அதை நம்மளை அழிக்கிற ஒரு கோபம், அது நம்மளை இல்லாமல் துரத்துகின்ற ஒரு கோபம். மனிதர்கள் நம்ம மேல் கோபப்பட்டால் அது சாதாரண ஒரு கோபம் கிடையாது. நாம் அவ்விடத்தில் இருக்கக்கூடாது, நாம் நடமாடக்கூடாது, இவ்விடத்துக்கு வரக்கூடாது. தீவிரமாய் நம்மளை தடுத்து நிறுத்துவார்கள், நம்மளை புறமே தள்ளுவார்கள், நம்மளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணுவார்கள். அந்த பொல்லாத மனிதர் கைகளுக்கு நாம் தப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட போராடி நாம் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு போராடி இரவு முழுவதும் தேவனிடத்தில் மன்றாடி செபிக்கும் பொழுது அந்த கொலை பண்ண வேண்டும் என்று வந்த தன் சகோதரனாகிய ஏசாவின் கோபத்துக்கு ஆண்டவர் தப்பு வச்சு காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ரகசியம், தேவனோடு கூட போராடி செபிக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் போராடி செபிக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மனிதனிடத்தில் போராடக்கூடாது. நமக்கு சண்டைக்கு வர மனிதனோடு கூட சண்டை போடக்கூடாது. அவனோடு கூட போராட, எதிரியோடு போற, எப்படி செய்யறியா, நான் வேறு விதமா உனக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களை குறித்து நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது வார்த்தைகளை. அல்லேலூயா. அதற்கு பதிலாக தேவனோடு கூட நாம் போராட வேண்டும். நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் போராடும் போது வெற்றியும் ஜெயமும் நமக்குத்தான். அல்லேலூயா. யாக்கோபு போராடின போது கொலை செய்ய வேண்டும் என்ற தன் சகோதரனுடைய கோபத்துக்கு ஆண்டவர் தப்புவித்து காப்பாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதிரியோடு கூட போராட வேண்டாம். அதற்கு பதிலாக தேவனோடு கூட நாம் போராடுவோம். தேவனோடு கூட போராடும் போது அண்ணா பிடிச்சி அன்போடு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார், தன் சகோதரனுக்கு முத்தம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் போது அவன் சத்துருவை அவர் சமாதானப்படுத்துவார். நம்முடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு முன்னாடி பிரியமாய் இருக்கும் பொழுது நமக்கு யார் சத்துருவாய் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நமக்கு சரி பண்ணுவார். அவர் நமக்கு சரி பண்ணுவார். உமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினாலும் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உமக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நமக்கு ஒரு கூட்டம், விரோதமான கூட்டம் கூடுவார்கள், நம்மை குறித்து ஒரு திட்டங்கள் போடுவார்கள், நம்மளை அழிக்க வேண்டும், நம்ம இல்லாமல் போக வேண்டும், என்ன செய்தால் இவர்களை என்ன பண்ணலாம் நினைப்பார்கள். ஆனால் அது அவர்கள் எல்லாம் உன் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, அதனால் மறந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, மனிதர்கள் மூலமாக தான் பிரச்சனை வரும். எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை, வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, சபைக்கு போனாலும் பிரச்சனை. கொள்ளாத மனிதர்களின் பொறாமைக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு பொறாமைகளுக்கு முன்னாடி நம்ம பிசாசானவன் நம்ம வீடு வாசல் கட்டினாலும், நம்ம இடம் வாங்கினாலும், நமக்கு நல்ல வேலை கிடைத்தாலும், நம்ம கொஞ்சம் செழிப்பா இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள்? பொறாமைப்படுவார்கள். அவர்களுக்கு முன்னால் நம்ம நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இதற்குத்தான் தேவனோடு கூட நாம் போராடி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த குருடர்கள் பார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தேவனிடத்தில் போராடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும் அப்பா என்று சொல்லி கேட்கிறார்கள். கர்த்தர் பார், அப்ப சொன்னார், என்னால பார்வை கொடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய விசுவாசம் தான். ஐயோ ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்கல, கர்த்தரை கேள்வி கேட்க கூடாது. ஏன் நடக்கல, ஏன் கிடைக்கல, ஏன் வரல என்று சொல்லி அவரை கேள்வி கேட்கணும். நமக்கு விசுவாசம், அவரால் முடியும் இதை செய்ய, எனக்கு அவரால் வேலை கொடுக்க முடியும், அவரால் என் குடும்ப பிரச்சனை மாற்ற முடியும், அவர் நான் இழந்த திரும்ப கொடுப்பார் என்பதை குறித்து நாம் அவர் மேலே விசுவாசமா இருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் தருவார். அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.